வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் மேக்கர் செட்டப் ஆப்ஷன் பையிங்காக ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கான பையிங் லெவல்ஸ் கொடுக்கும். இன்ட்ராடேயில் நீங்கள் என்ன ப்ரைஸில் பை பண்ணலாம், என்ன ப்ரைஸில் செல் பண்ணணும், எக்ஸிட் எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அதை தவிர்த்து மாதத்தில் 2 தடவை ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ், அதாவது 2 தடவை வந்து மேஜரான ஒரு ஹையையும் லோவையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த லெவலில் நீங்கள் செல் பண்ணுறது இருந்தால் செல் பண்ணிக்கலாம், பை பண்ணுறது இருந்தால் பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. மிட் வீக் லெவல்ஸ் அப்படின்ற இந்த டேபிள் வந்து அந்த லெவல்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஆகஸ்ட் மந்தோடைய எக்ஸ்பைரி எடுத்திருக்கோம். 1260 புட் ஆப்ஷன். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 83 ருபீஸில் இருக்குது. ஸோ இதோட மிட் வீக் பை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 10.77, சரிங்களா? 10.77 இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸ்டாப் லாஸ் 7 ருபீஸ், டார்கெட் 44, டார்கெட் 292 ருபீஸ். ஸோ இந்த லெவலை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது மாதிரி இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மந்தோடைய ஸ்டார்டிங்லேயும் மந்தோடைய மிடில்லையும் இந்த லெவல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு, என்ன லெவல்ஸ், என்ன ஸ்கிரிப்டு, இது எல்லாமே வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம டிஸ்கார்டில் வாட்ச் லிஸ்ட்டில் டெய்லியுமே அப்டேட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? அந்த லெவலில் மறுநாள் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்து எடுத்தாலும் சரி, இல்லை முன்னாடியே ஏஎம்ஓ ஆர்டரில் லிமிட் ஆர்டர் போட்டு விட்டாலும் சரி. ஸோ எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு முன்னாடி நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 o'clock போல் எடுக்க போகிற பிடிஎஸ்டி ட்ரேடுக்கான லெவல்ஸ் இது காட்டும், சரிங்களா? ஸோ இப்போ இது டிஸ்பிளே ஆகிறது நம்ம இப்போ கணக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் மந்தோடைய எக்ஸ்பைரி. பட் அது கால்குலேட் பண்ணி அதோடைய வேலையை அது பார்த்துட்ருக்கோம். பட் எப்போ நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். இந்த டேபிளை, இந்த எக்ஸ்பைரி டே டேபிள் அப்படின்றது எக்ஸ்பைரிக்கு 2 இல்லை 3 டேஸ்க்கு பிஃபோர், இல்லைனா 1 வீக் பிஃபோர் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்பைரி டே ட்ரேடு இது வந்து ஆஃப்டர் 15th அப்புறமா இந்த லெவல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த லெவல்ஸில் வர ட்ரேட்ஸை நாம் வாட்ச் பண்ணி எடுக்க முடியும். இன்ட்ராடேங்கிறது அன்னன்னைக்கு காட்டுறது, அன்னைக்கு ஆப்ஷன்ஸுடைய ஹை என்ன, லோ என்ன, எவ்வளோ போகும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக இதில் காமிச்சிடும், சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஏதுன்றது தெளிவான ஒரு கிளாஸஸ் வந்து எவ்ரிடே உங்களுக்கு லைவ் செஷனில் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் டெய்லியுமே இதை பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய டைம் இருக்கும் லைவ் செஷனில். ஏன்னா நாம் எந்த ஒரு செட்டப்பையும் நம்பி உட்கார போகிறதில்ல. இந்த இடத்துல இதோடைய ப்ரைஸில் வந்தால் அந்த மூவ் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நேற்றுடைய லெவலை வந்து இப்போ எப்படி வந்து உங்களுக்கு இந்த மந்தில் 15ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிற லெவலில் முன்னாடியே காமிச்சிருக்கு இல்லையா, மிட் வீக் லெவல்ஸ். அதே மாதிரி நேற்று என்ன லெவல்ஸ் காட்டியிருக்கு பாருங்கள். நிஃப்டி 24,200 புட் ஆப்ஷன் 200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து பையிங் லெவல் 23/1/2 வந்து பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ் 14 ருபீஸ். இது ரெண்டுத்துக்கு நடுவில் மார்க்கெட் இருந்தது. இந்த லெவல் வந்து முன்னாடியே இங்கே காட்டுற மாதிரி முன்னாடியே இது ட்ரா ஆகிடும் உங்களுக்கு, சரிங்களா? ப்ளாட் பண்ணி காமிச்சிடும். அந்த இடத்துல ஃபஸ்ட் டார்கெட் வந்து 62 ருபீஸ், செகண்ட் டார்கெட் 125 ருபீஸ். மார்க்கெட் ஓப்பனிங்லேயே என்ன பண்ணிடுச்சு, 62 தாண்டி தான் ஓப்பன் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி டே ட்ரேடு வந்து இப்படி தான் இருக்கும். பிடிஎஸ்டி ட்ரேடு, இந்த ட்ரேடை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே கைடன்ஸ் நாங்களே கொடுத்துருவோம் உங்களுக்கு. டெய்லியுமே நம்ம லைவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டெய்லி இன்ட்ராடேயில் நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி, அதுக்கான டார்கெட், எஸ்எல் எல்லாமே வந்து எங்கே பை பண்ணணும், செல் பண்ணணும், எல்லாமே வந்து இதில் காமிச்சிடும். இந்த இண்டிகேட்டர் வெறும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கானது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்காகவும் இருக்கும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டார்கெட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். எந்த லெவலில் வந்தால் செல் பண்ணணும், ஒன்ஸ் செல் இனிஷியேட் ஆகிடுச்சுன்னா அது திரும்பவும் பை ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் செல் போகும் அப்படிங்கிற லெவல்ஸையும் இது காமிச்சிடும். ஒருவேளை அப்படி காமிச்சிடுச்சு அப்படின்னா அந்த லெவல் போகிற வரைக்கும் நம்ம பையிங்கில் இருக்கவே கூடாது. கம்பல்சரி நீங்கள் என்ன தான் பையை ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது உறுதி. ஸோ அந்த மாதிரி லெவல்ஸ் இது காமிச்சிடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் லைன், இங்கே ஒரு க்ரீன் லைன் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து க்ரீன் லைன் வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணும். க்ரீன் லைனுக்கு கீழே வர பை எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும் பயங்கரமாக. இந்த பிவோட் லைன் அப்படிங்கிறது, பர்பிள் லைன் வந்து பிவோட் லைனுக்கு கீழே செல் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பிவோட் லைனுக்கு மேலே பை வந்தாலும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த பிவோட் லைனை பற்றி கிளாஸஸ் எல்லாமே லைவில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு.
ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி இந்த இண்டிகேட்டர் எப்படி இந்த கால்குலேஷன்ஸில் எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றின கிளாஸஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் பேட்ச் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது 2 டேஸில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த பேட்ச் கண்டினியூ ஆக போகிறதில்ல. ஏன்னா இண்டிகேட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்ச் இதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் அதை நம்ம ஷட் டவுன் பண்ண போகிறோம். லெவல் 3 அப்படிங்கிறது ஷட் டவுன் ஆக போகுது, டிஸ்கண்டினியூ ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் லிஸ்ட்டில் L1 அண்ட் L2 மட்டும்தான். அதை தாண்டி எப்படின்னா பிடிஎம்எம் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபர்தராக நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கூட பிடிஎம்எம் கான்செப்டை மிக்ஸ் பண்ணி கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎம்எம்முடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட ஸ்மார்ட் மணி கான்செப்டுடைய சில கான்செப்டை எடுத்து கம்பைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் எஸ்எல் அடிச்சுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக் உங்களுக்கு அதில் சூஸ் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் எஸ்எல் அடிக்கடி அடிச்சுட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ட்ரேட்ஸில் மட்டும் உள்ளே போகிறது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன்லேயோ இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேயோ வர மாதிரி இல்லாமல் மார்க்கெட் மேக்கர் மெத்தடில் இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பிடிஎம்எம்மில் நடத்திட்டுருக்கோம். ஸோ அந்த கோர்ஸஸும் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஆப்ஷன் கோர்ஸ் ஷட் டவுன் கண்டினியூ பண்ண போகிறதில்ல இதுக்கப்புறம். இப்போ நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே ஸ்டார்ட் ஆக போகிற பேட்ச் தான் லாஸ்ட் பேட்ச். ஓகே, இந்த இண்டிகேட்டர் வேணுன்றவங்க நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த இமெயிலில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ.